ஓம் திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொடு நோயே தொடரினு மூன களல் தொழு தழுவேன் கடல் தனில் அமைதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் இந்த செவ்வாய்க்கிழமையிலே ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற ராகு கால துர்கா பூஜை. அவ்வாறு நமக்கு எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் இந்த ராகு கால நேரத்திலே அம்பாளை வேண்டி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தாலே இந்த தோஷங்களெல்லாம் நீங்கி விடுவான். ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் என்று இந்த ஜாதகத்தில் சொல்வார்கள். 2 செவ்வாய் இருந்தால், 7 செவ்வாய் இருந்தால், 12 செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகத்தில் இன்னென்ன தோஷங்கள் என்றெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்வார்கள். இந்த திருமணங்கள் தடைபெறுகின்ற கன்னிப்பெண்கள், இவ்வாறான ஜாதக தோஷமுடையவர்கள் கவலையை விடுங்கள், அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த ராகு கால துர்கா பூஜை வழிபாடு. அந்த நேரத்தில் நாம் அம்பாள் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்து அவ்வாறு நமக்கு ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லையா, வீட்டிலே இருந்து நாம் அந்த நேரத்திலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்வது, நம்மால் முடிந்த ஸ்லோகங்களை, ஸ்தோத்திரங்களை, தேவாரங்களை அல்லது அபிராமி அந்தாதியிலே ஏதாவது ஒரு பாடலை இவ்வாறு நாங்கள் பாராயணம் செய்து அம்பாளை மனம் உருக பிரார்த்தித்தாலே எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அனைத்தையும் கொடுப்பவள். இந்த ராகு கால நேரத்திலே குங்குமார்ச்சனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்கள் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து 9 முறை ஆலயத்தை வலம் வந்தாலே அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். நம்பிக்கையோடு செய்யப்படுவது. நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோடு நாமும் பிரார்த்தனை செய்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் நாளைய தினம் நைனை நாகபூஷணி அம்பாள் இலங்கை திருநாட்டில் பிரசித்தி பெற்ற நாகம் பூஜித்த நாகபூஷணி அம்பிகையினுடைய தேர் திருவிழா. இவ்வாறு இந்த நைனை நாகபூஷணி அம்பாளுடைய இந்த காலை மாலை உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற வருடாந்த மகோற்சவ இந்த பெரும் உற்சவத்தினை
ஓம் தொலைக்காட்சி மூலமாக நாடளாவிய ரீதியிலே இருக்கின்ற அடியவர்களெல்லாம் தரிசிக்கின்ற வகையிலே ஒளிபரப்பு செய்து வருவது இந்த ஓம் தொலைக்காட்சி. அந்த ஓம் தொலைக்காட்சியினுடைய அதிபர்கள், அதனுடைய பணிப்பாளர்கள், அதிகாரிகள், அங்கு பணியாற்றுகின்றவர்கள், நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல நாவுஷி நம்பியினுடைய பரிபூர்ணமான திருவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம்.